ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தவரங்காய் உசிலி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா கொஞ்சம் கிள்ளு பதமாக வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உசிலிக்கு வந்து நான் ஒரு புது மெத்தடில் செய்வேன், அதனால் உங்களுக்கு காமிக்கணுன்னு மிக்சியில் வந்துட்டு 4 பச்சை மிளகா வரமிளகா போட்டு கடலைப்பருப்பு ஒரு 3 கைப்பிடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமே என்ன மெத்தடுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எல்லோரும் இதை வந்து இது பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு பவுட்ரு பண்ணி போடுவாங்க. நான் அது மாதிரி செய்ய மாட்டேன், நான் கொஞ்சம் நியூ மெத்தடாக செய்வேன். அதுக்காக உங்களுக்கு காமிக்கணுன்னுட்டு பாருங்கள். இதை போட்டுட்டுனா இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு, சும்மா ஒரு துளி உப்பு போடுவேன், அவ்வளோதான். ஏன்னா இதில் கொஞ்சம் துளி உப்பு, இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன், இதில் உப்பு, ஏன்னா இதை கொஞ்சம் ஏறணும் பருப்பில் அப்படிங்கிறதுக்காக. இதை போட்டு குறப்பாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி குறப்பாக அரைச்சிக்கணும். குறப்பாக கொஞ்சம் கிள்ளு பதமாக வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தோசை கடாயி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு சூடாகட்டும். சூடாகிறப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே தடவி விட்டுறேன். நான் எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். தோசை தவாவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தடவி விட்டுட்டு இதை வந்து ஸ்லோ குக்கிங், ஸ்லோ பண்ணிட்டேன், ஹைட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிட்டேன், அவ்வளோதான். அந்த எண்ணெய் தொடவுனதோட சரி. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். இது தட்டம் போட்டு அப்படி மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும், அப்புறம் காமிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி தண்ணி ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் மூடி வைங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி போடணும் பாருங்கள். அப்படியே வந்துருச்சா? தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கு மூட வேண்டாம், அப்படியே வச்சிடணும். உங்களுக்கு எண்ணெய் வேணும் நல்லா ஊற்றலாம் அப்படின்னா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த உசிலி வந்து இந்த மெத்தடு. ஏன்னா எல்லாம் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது, எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. உசிலினாவே பீன்ஸ் உசிலி, இந்த உசிலிக்கெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. அது மாதிரி ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புது மெத்தடு. கடலைப்பருப்பு வரமிளகா 3 கைப்பிடி வச்சு ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி இது மாதிரி தட்டி இதை ஆறினோடனே இதை எடுத்து வச்சிடணும். தெரியுதுங்களா? இது வந்து ஆறிட்டு பாருங்க, வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி எடுத்தாவே வரணும் இல்லையா? அப்போதான் ஆறி இருப்பீங்க பாருங்க. ஏன்னா இது மறுபடியும் வந்து கடாயில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம், அதனால நல்லா வெந்துடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது மாதிரி இருந்தாவே போதும். இது வெந்த உடனே இது ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரம் விடணும். இது ஆறின உடனே தான் மிக்சியில் போட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு மாதிரி குறன்னு அரைக்கணும். அதனால் இது ஆறுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதனால் இதை எடுத்து இப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு நம்ம வந்து உசிலி பண்ணுறதுக்கு எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி நல்லா இது இருக்குது. இது ஆறணும், அதனால் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்குது. உசிலிக்கு தாராளமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட வேண்டியதில்லை, உளுத்தம்பருப்பு
நல்லா நடுக்கு நடுக்குன்னு வர மாதிரி தாராளமாக போடணும். வெங்காயம்லாம் போட வேண்டியதில்லை. உசிலினாவே பருப்பு உசிலினா வெங்காயம் போடாமல் தான் செய்கிறது. பிராமின்ஸ் எல்லாம் வந்து வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதுங்கிற அன்னைக்கு உசிலி பண்ணிவிடுவாங்க. வெங்காயம் இல்லாமல் ஒரு புளிக்காய்ச்சல் ஏதாவது பண்ணிக்குவாங்க, சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து புளிக்குழம்பும் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த கடாய் ரொம்ப ஹாட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி இரும்பு கடாயில் தான் நான் வந்து சமையல் பண்ணுறது. தனியாக கூட ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சு கூட ஆற வைக்கலாம். ஏன்னா இது இந்த சூட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப சூடாகவே இருக்குது. நம்ம இதை எடுத்து வச்சு தட்டத்துலேயே வைக்கலாம். சேலை வந்து எங்கள் மாமியார்கிட்டருந்து எனக்கு வந்த சேலை, பழைய சேலை. இதை பாருங்கள், எங்கள் மாமியார்கிட்டருந்து வந்த சேலை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கட்டிகிட்ருக்குறேன். சரிங்களா? பாருங்கள், நல்லா சவந்துச்சு. இந்த சமயத்தில் ஸ்லோ பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்லோ பண்ணிவிட்டு விட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதை எடுத்து சூடாக தான் இருக்குது, கீழே உடச்சி போடலான்னுட்டு. இது வந்து பிசின் மாதிரி ஆகிடும். சூடாக இல்லைன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சாதான் அது பவுடர் ஆனால் தான் நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா? இது பாருங்கள், இது இப்படி கிள்ளி போட்டு கொஞ்சம் நேரம் ஆர்ட்டுன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது பவுடர் பண்ணணும். நல்லா ஆறிடுச்சு. இதை பாதி போட்டு இது ஆறிடுச்சு. இதை வந்து பவுடர் பண்ண போகிறேன். பவுடர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக நல்லா ஆறி பவுடர் பண்ணிட்டேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து இது ஆவி பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. அப்படியே வச்சுட்டேன். பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரியாக ஆயிடுச்சு? பார்த்தீங்களா? இதுதான் அந்த டெக்னிக். அடை மாதிரி சுட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணிட்டேன். இதுதான் உசிலிக்கு தேவையான கடலைப்பருப்பு பவுடர். இதை வந்துட்டு இப்போ கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வணக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இது போட்டு வச்சுருக்குறோம். வேக வச்ச கொத்தவரங்காயை கடாயில் போட்டு வச்சுருக்குறோம். அதில் இதை ஆட் பண்ணிடுது. அவ்வளோதான். பாருங்க, இதை வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி பாருங்கள் இவ்வளோ இருக்குதா? இதுதான் காமிக்கிறேன். இந்த தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ட்ரையே ஆகணும். பெருசாக தான் வச்சுருக்குறேன் அடுப்பை. நல்லா வெந்துருச்சு. இன்னும் நம்ம உசிலி பண்ணுறதுக்கு இந்த பருப்பு போட வேண்டியது தான். இந்த பருப்பு பொடியை போட வேண்டியது தான். அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன். பவுடர் போடுறேன். இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். 2 கைப்பிடியே போட்டிருக்கலாம். நான் 3 கைப்பிடி போட்டேன். பாருங்க, எண்ணெயும் கம்மியாக தான் பிடிக்கும். அப்போ ஊற்றின எண்ணெய் தான் ஊற்றல. இதை ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். நல்லா இது வந்து கலர் மாறும். அது மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே பாருங்க. சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப சாப்பிடக்கூடாது டயட்டுக்காக நான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு ஆஃப் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடணும். இதை வெந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இருக்கணும். திருப்பி ஆன் பண்ணுவேன், திருப்பி ஸ்லோ பண்ணுவேன். அது மாதிரி ஒரு 2-3 தடவை ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணோம்னாவே மொறுன்னு வந்துடும். எண்ணெய் ஊற்ற வேண்டியதே வராது. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். எண்ணெய் ஊற்றாமல் பண்ணணும் உசிலி அப்படின்னா பொறுமையாக பண்ணணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் ரொம்ப சீக்கிரம்லாம் பண்ண முடியாது. பட் ரொம்பலாம் டைம் எடுக்காது. இந்த இதுதான் இதுவே போதும்னா இப்படியே கூட எடுத்து சாப்பிட்றலாம். நான் வந்து கொஞ்சம் மொறுன்னு ஆகணும். அந்த பருப்பெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஸ்லோவாக எப்படி கலர் மாறுது பார்த்தீங்களா? எல்லோ கலரில் இருந்துச்சு பருப்பு. இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே
கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலை, அப்போ ஊற்றின எண்ணெயோட தான் செஞ்சிட்ருக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், உசிலி ரெடி ஆகிடும். கடைசியாக ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு உசிலியை காமிக்கிறேன் பாருங்கள். இது லாஸ்ட்டு ஸ்டேஜ், அவ்வளோதான். கலரே பாருங்கள், எல்லோவாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல எல்லோவாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள். நல்லா கடாய் சூடாகணும், அதுக்காக வச்சுருக்கேன். சூடானோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அதே சூட்லேயே இன்னும் முறுமுறுன்னு ஆகிடும். இதுதான் கொத்தவரங்காய் உசிலி பண்ணுற நியூ மெத்தட். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.